எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு அப்டேட் பாருங்க. கத்திரிக்காயில் பூவெல்லாம் விட்டுருக்கு. மிளகாலையும் பூ விட்டுருக்கு. இது ஒரு மிளகா. தக்காளி காய்ச்சிட்ருக்கு. இது ஒரு கத்திரிக்காய் வகை. இது முள்ளு கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். அது வேறு கத்திரிக்காய். அப்புறம் கேப்சிகம் வளர்ந்துருக்கு பாருங்க. இது ஒரு கத்திரிக்காய் வகை. இதில் எல்லாம் பூ விட்டுருக்கு. சவ் வளர்ந்துருக்கு நல்லா. ஆனால் இன்னும் காயோ பூவோ விட காணும். என்னன்னு தெரியல இதுக்கு. நம்ம வாழை பார்த்தீங்களா? குட்டி வாழை. செல்லக்குட்டி வாழை. இது ஒரு செல்லக்குட்டி. இது ஒரு பூசணிக்காய் வகை சேர்ந்தது. அது தெரியல எனக்கு. ஒரு 3 காய் விட்டுருக்கு இதில். இந்த காய் பேர் எனக்கு தமிழில் என்னன்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. நான் இப்போ நேற்று எல்லாம் பறிச்சிட்டேன். கொஞ்சம் ஒரு 1 கிலோ பக்கம் நான் பறிச்சிட்டேன் நான் தக்காளி எல்லாம். இது கார்ன், மக்காச்சோளம். நம்ம பாவக்காய் நிறைய பூ விட்டுருக்காங்க. இன்னும் பிஞ்செல்லாம் விட காணோம். நம்ம பீட்ரூட் கூட ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் பறிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு பாவக்காய். பூ விட்டு இப்போதான் குட்டி காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம முருங்கைக்காய் காட்டினாலே உங்கள்கிட்ட விதை வச்சு குட்டியாக வளர்ந்துருந்துச்சு. இப்போ முருங்கைக்கீரை ஒரு 1.5 அடி வளர்ந்துருக்கு நல்லா. இது என்ன தெரியுதா? ஃபேஷன் ஃப்ரூட். ஒரு 4-5 செடி வச்சுருக்கேன். இது கொடி மாதிரி படர்ற செடி போல் இருக்குது. அதனால் நான் இது க்ரீன் ஹவுஸ்குள்ளே பந்தல் போட முடியாதுன்றனால நான் அந்த பாட்லேயே குச்சிங்கெல்லாம் வச்சு அதுக்கு சப்போர்ட்டிவ்க்கு, அந்த கொடி படர்றதுக்கு சப்போர்ட்டிவ் கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆரஞ்சு, லெமன். நம்ம குட்டி தோட்டத்தோட அப்டேட் இன்றைக்கி அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு வந்துட்டு இன்னும் மோட்டிவேஷன் ஆகும். இன்னும் நிறையா செடிங்க நான் வளர்த்து ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். விதையிலேருந்து எப்படி செடிங்கெல்லாம் நான் வளர்க்குறதுன்னு கூட நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் அப்டேட் பண்ணி காட்டுறேன் நான். ஓகே, எல்லாருக்கும் நன்றி.